அந்த விஸ்வநாதே நான் தான் சார். ஐயோ நிக்கிறே, உட்காருங்க உட்காருங்க, நான் செஞ்ச பாக்கியம், உட்காருங்க. என்ன சார் இது, டாக் ஆஃப் த டவுனே நீங்க தான். இப்படி சிம்பிளா இருக்கல. சொல்லுங்க. அப்புறம் உங்க சபால ஒரு ப்ரோக்ராம் வேணும் சார். உங்களுக்கு இல்லாத ப்ரோக்ராமா? பேஷா பண்ணி விடலாம். ஆனா இந்த மாச கடைசி வரைக்கும் ப்ரோக்ராம் ஃபுல்லா இருக்கே. சரி சார், அப்ப நான் நெக்ஸ்ட் மந்த் வரேன். இருக்கா? இப்படி பொசுக்கு எழுந்து போட்டா எப்படி? தெரியவா, எங்க சபாவை தேடி வந்திருக்கேன். ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போங்க. சார் கோச்சுக்கல, என்ன ஒரு சின்ன அப்ளிகேஷன். என்ன சார்? ஒண்ணுமில்லை, எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் மூர்த்தின்னு பேரு, அவருக்கு நாளைக்கு கல்யாணம். அவர் மேரேஜ் ரிசப்ஷன்ல நீங்க பாடி தரணும். அப்பதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன யோசிக்கிறே? கல்யாணம் கேவலமா நினைக்காதே. பெரிய எடுத்து கல்யாணம், பெரிய பெரியவெல்லாம் வருவா, உங்களுக்கும் கௌரவமா இருக்கும். சரின்னு சொல்லுங்க. இந்தாங்க அட்வான்ஸ். இந்த 500 ரூபாய் கரெக்டா இருக்கா எண்ணி பாரு. தேவையில்லை, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்பாடா, ஓ மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. என் கண்ணு முன்னாலே எண்ணி பாரு. அப்புறம் 100 ரூபாய் குறையுது, 200 ரூபாய் குறையுதுன்னு சொல்லி அதுக்கு வேற ஒரு வாரம் டென்ட் அடிச்சிட போற. 50 ரூபாய் குறையுது. அடி பாவி, நீ உருப்படுவியா? உனக்கு இதெல்லாம் அடுக்குமா? கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? கேவலம் ஒரு 10 ரூபாய் எடுத்ததுக்கு 50 ரூபாய் குறையுதுன்னு போய் சொல்றிய. ஊருக்கு போறாளே, இவன் நல்லபடியா போய் சேரணுமேன்னு அர்ச்சனை பண்ணணும்னு எடுத்தேன். கொடுத்துடுறேன். 10 ரூபாய் சொன்னா தர மாட்டேன், அதான் 50 ரூபான்னு போய் சொன்னேன். பரதேசி நாயே. கோபத்துல தன்னை பத்தியே அடிக்கடி பேசிக்குவான். அதான் இவன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஷை டைப். சரி சரி, சீக்கிரம் கிளம்பு. எங்களுக்கு 1007 வேலை இருக்கு. அது என்ன 1007 வேலை? மொத்தம் 1008 வேலை இருந்தது. ஒன்னு அனுப்புற ஒரு வேலை முடிஞ்சது, மீதி 1007 வேலை. நான் பொறுப்படுறேன் மேன். இத்தனை நாள் உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிரு மேன். சீக்கிரம் அந்த காவேரியை கல்யாணம் பண்ணிடு என்ன? நான் எங்கே இருந்தாலும் நீயும் காவேரியும் சந்தோஷமா இருக்கணும்னு தினம் தினம் சாமியை வேண்டிக்குவேன். போயிட்டு வரேன் மேன். இருக்கும்போது பணத்துக்காக கஷ்டப்படுத்தினா, போகும்போது மனசை கஷ்டப்படுத்திட்டா. விச்சு, நான் வரேன். விச்சு, நான் வரேன். கோவிந்த், இந்த ஆம்பளைங்களை பாரு. இந்த அனாதைக்கும் ஒரு சொந்தம் கொடுத்த உனக்கு என் கல்யாண பரிசு. டேய், என்னடா ஒரு பெரிய இடத்துல பாட போற, நல்லதா ட்ரெஸ் பண்ணணுமே, மரியாதையா போகணுமேங்கிறது இல்லாம இருந்த 500 ரூபாயும் இப்படி கொலுசு வாங்க கொடுத்துட்டியே. ஏய், நான் வாழ்றதே என் காவேரிக்காக தான்டா. இது வரைக்கும் எனக்குன்னு எந்த ஆசையும் இல்லை. இந்த உலகத்துல எனக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா என் காவேரி மட்டும் இருந்தா போதும். அது சரி, கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. அதுக்காக இப்ப இப்படியே கச்சேரிக்கு போற? என்னடா பண்றது? என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ் தானே போட முடியும். கோட் சூட்டா போட முடியும். கோட்டு சூட்டு. யோ, கோட்டுக்கு சீக்கிரம் பட்டன் தையா. ஆளை பாரு, அவசரமா கல்யாணத்துக்கு போனல, உன்னோட பெரிய தொல்லையா போச்சியா. யோ, என்னையா அது? கோட்ல ரோஜா பூ போட சொன்னா ரோஜா மொட்டு போட்டு வச்சிருக்க. ஆமா, இவர் பெரிய ஜவஹர்லால் நேரு.
இவருக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். சும்மா போட்டு போங்க, கல்யாணத்துக்கு போறதுக்குள்ள மொட்டு மலந்துரும். நீ போய் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணு, நான் இப்ப வந்துடுறேன். ஹலோ, இந்தாப்பா. எதுடா அது? டெய்லர் கடையில வாடகைக்கு எடுத்தேன். 10 ரூபாய் வாடகை. நாளைக்கு திருப்பி கொடுத்துடலாம். நிகில சுராசுர வந்தித வராஹ க்ஷேத்ர விபூஷணஸ்ய. வீட்டுக்காரன் வீட்டை காலி பண்ண சொன்னா நேரா கோயிலுக்கு தான் வரணுமா? ஏன் நாங்கள்லாம் இல்லையா? எங்களுக்கெல்லாம் வீடு இல்லையா? நம்ம 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீ என்ன மரியாதை வச்சிருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பெத்த தாயை விட ஃப்ரெண்ட்ஷிப் மேலுன்னு நினைக்கிற வேணாம். இதுக்கு முன்னால எப்படியோ, ஆனா இப்போதைக்கு நம்ம 3 பேருக்குள்ள ஒரு சம்பந்தம் இருக்கு. நம்ம 3 பேருமே அனாதைங்க. அனாதையாவே இருக்கணும்னா இப்படி கோயில் குளம் தாராளமா போங்க. இல்ல நமக்கும் ஒரு சொந்தம் வேணும்னா என் வீட்டுக்கு வாங்க. வாங்க, இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவோம். இனிமே நீங்க சிரிச்சா நான் சந்தோஷப்படுவேன். நான் அழுதா எனக்கு நீங்க ஆறுதல் சொல்லுங்க. வாங்க, நம்ம வசந்த மாளிகைக்கு போலாம். விஜு, என்னது இது? தேசிய ஒருமைப்பாடு. தண்ணி இல்ல அரிசி இல்லங்கிறதுக்காக மட்டும்தான் சர்வ கட்சி கூட்டணுமா என்ன? போர்வை இல்லங்கிறதுக்காக கூட கூடலாம், அதான் கூட்டிட்டேன். கொடி கட்டி பறக்கதான் முடியல, அட்லீஸ்ட் கொடி கட்டி படுக்கவா செய்ய. குட் நைட். விசுவா விசுவா, என்னடா அது? எல்லா கொடியும் இருந்துச்சு, சமாதான கொடி இல்ல. அதான் என் பங்குக்கு சமாதான கொடி. இந்த மாதிரி வெள்ளை கலர் கொடியை நான் பார்த்ததே இல்லையே. புதுசா ஆரம்பிச்சிருப்பான். நான் அப்பயே சந்தேகப்பட்டேன், இத பார்த்தா கொடி மாதிரி இல்லையேன்னு. அடி செருப்பால. டேய், என்னடா அது? அந்த கட்சி கொடி இந்த கம்பத்துல கட்டுற, இந்த கட்சி கொடி அந்த கம்பத்துல கட்டுற. கட்சிக்காரங்க பார்த்தா ஏதாவது சொல்ல போறாங்கடா. ஆமா, சொல்லிட்டாலும் போன வாரம் வரைக்கும் அந்த கட்சியில இருந்தவன் இந்த வாரம் இந்த கட்சியில இருக்கேன். அதையே ஒரு வயலும் கேட்க காணோம். இவங்க கொடி மாறினா தான் வந்து கேட்டுற போறாங்களாக்கும். போடாடே, போய் வேலையை பாரு. மாமா, மிட்டாய். மிட்டாயா? பாத்தியாரா, நாம எந்த கொடி ஏத்துறோம்னு இவங்களுக்கு தெரியல. போங்கடா, நாடு உருப்டா மாதிரிதான். நான் பக்கத்துல ஒரு கம்பெனி வரைக்கும் போயிட்டு வரேன் மேம். அங்க ஒரு இன்டர்வியூ இருக்கு. ஐஏஎஸ் படிக்க போறேன், கலெக்டர் ஆக போறேன்னு சொன்னேன். இப்ப என்னடா நான் வேலைக்கு போக போறேன்னு சொல்றேன். ஐஏஎஸ் படிக்கணும்னா பணம் வேணும்ல மேம். இப்படி ஏதாவது வேலை செஞ்சா அந்த சம்பளத்துல படிக்கலாம்ல. எல்லாரும் வேலைக்காக படிப்பாங்க, நீ படிக்கிறதுக்காக வேலைக்கு போற.
புறப்படு. கோவிந்து, நீயும் கூட வரியா? நான் வரேன். ஆனா அங்க வந்து கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதில் கேட்டுட்டு இருக்க கூடாது. உன் சொந்த முயற்சியிலேயே முன்னேறணும். என்ன? வா. நான் வரேன்டா. என்ன கோவிந்து, கையில கிரிக்கெட் பாலோட வர? பேசாம இரு. நான் இப்ப சொல்ல போறது ரகசியம். இந்த கம்பெனி மேனேஜருக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்குமா. கிரிக்கெட் விளையாடுறவங்க கிரிக்கெட்ட பத்தி தெரிஞ்சவங்கடாதான் பேசவே செய்வாராம். மத்த பசங்களுக்கெல்லாம் செருப்படியா பியூன் சொன்னா. இங்க வேலை பாக்குறவங்க எல்லாருமே கிரிக்கெட் மேனேஜர் ஐஸ் வைக்கத்தான் கையில பாலோட வந்தேன். நம்ம கையில இருக்கிற கிரிக்கெட் பாலை மட்டும் அவரு பார்த்தாரு, உடனே வேலைக்கு சேர்த்துக்குவாரு. எல்லாம் பொய், சும்மா நான் விட்ட ரீலு. மேனேஜர் கிரிக்கெட்டே பிடிக்காது. கிரிக்கெட்னு பேரை சொன்னாலே செந்தில உதைக்கிற கவுண்டமணி மாதிரி ஆயிடுவாரு. இந்த உலகத்திலேயே அவருக்கு எதிரின்னு ஒண்ணு இருக்குதுன்னா அது கிரிக்கெட் தான். நீதான் போல் பவுண்டரி. Boost is the secret of my energy. Our energy. மயிர் எனர்ஜி. வணக்கம் சார். ஏமா நீ ஒண்ணு இந்த பேட்டு பால் எதுவும் எடுத்து வரலையா? சேச்சே, இதெல்லாம் என்ன விளையாட்டு சார்? மடையன் தான் சார் இதெல்லாம் விளையாடுவான்.